ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம யூடியூப் போஸ்ட்டில் ஒரு கண்டஸ்ட் வச்சோம், என்ன பிரியாணி உங்களுக்கு வேணும்னு. அதில் எல்லாருமே ரொம்ப விரும்பி லைக் பண்ணது நாட்டுக்கோழி பிரியாணி தான். அதில் காடை பிரியாணி, அப்புறமா வான்கோழி பிரியாணி, முயல் பிரியாணி கேட்டிருந்தோம். நிறைய ஓட்டு எதுக்கு விழுந்திருக்குன்னா நாட்டுக்கோழி பிரியாணிக்கு தாங்க விழுந்திருக்கு. அந்த நாட்டுக்கோழி பிரியாணியை எப்படி சுவை மாறாமல் பண்ணுறதுன்னு நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நாம இன்னைக்கு 2 நாட்டுக்கோழியை கடையில் உரிச்சே வாங்கியிருக்கோம். அந்த நாட்டுக்கோழியை வாங்கினதுக்கு அப்புறமாட்டு நல்லா மஞ்சப்பொடி போட்டு க்ளீன் பண்ணி வச்சு குக்கரில் ஒரு 3 விசில் வச்சு எடுத்தீங்கன்னா அந்த கறி பஞ்சு மாதிரி வந்துடும். நாம இன்னைக்கு 2 நாட்டுக்கோழியை 50 கிராம் மீதம் பீஸ் போட்டு வாங்கியிருக்கோம். பாருங்க நாட்டுக்கோழி இன்னும் அருமையா இருக்குதுன்னு. உங்களுக்கு இந்த நாட்டுக்கோழியில பிராய்லர் சிக்கன் மாதிரி நிறைய மீட் இருக்காது, கொஞ்சம் மீட்டு தான் இருக்கும். இருந்தாலும் அது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்கள் பிராய்லர் சிக்கனை அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி நாட்டுக்கோழி யூஸ் பண்ணுறது உங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. பாருங்கள், இந்த நாட்டுக்கோழி நம்ம இப்போ மஞ்சள் பொடி போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இது நம்ம குக்கரில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் இஞ்சி விழுது, அப்புறமா ஒரு 3/4 டீஸ்பூன் பூண்டு விழுது. இது நம்ம இஞ்சி பூண்டு ரெண்டையும் தனித்தனியாக அரைச்சிருக்கோம். அப்புறமா கொஞ்சமா கல் உப்பு. இதுல கொஞ்சமா தண்ணி விட்டு நம்ம 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்ச நாட்டுக்கோழியை அப்படியே ஓரமாக வச்சிருச்சு. இதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, மல்லிக்கீரை, புதினா, இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் கட் பண்ணி இஞ்சி பூண்டை நம்ம தனித்தனியாக அரைச்சி வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இதுக்கு 300 வெங்காயம் எடுத்திருக்கோம், 1.25 கிலோ கறிக்கு அளவு. அப்புறமா ஒரு 1/2 கிலோ தக்காளி, காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், இது 5-6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு முழு லெமனு, கறி ஒரு 1.25 கிலோ, அப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 150 கிராம் தயிர், பூண்டு 100 கிராம், இஞ்சி 150 கிராம், அப்புறமா மல்லிக்கீரை, கருவேப்பிலை தேவையான அளவு எடுத்திருக்கோம். இதில் இதுக்கு ஒரு 3 பட்டை, 10 ஏலக்காய், 5 கிராம்பு எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை நீங்கள் பிரியாணி எப்போ பண்ண போகிறீங்களோ அந்த டைமில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. பிரியாணி பண்ண போகும்போது தண்ணி ஊற்றி ஊற வைங்க. இதுக்கப்புறமா நம்ம சட்டி வச்சு தேவையானதை தாளித்து எடுத்துக்கலாம். இப்போ நான் இதுக்கு ஒரு 50 கிராம் அல்லது 100 கிராம் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு நெய் தேவைன்னா நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணாமல் ஃபுல்லாமே நெய் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதில் நெய்யும் ஆயிலும் யூஸ் பண்ணியிருக்கேன்.
வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமாட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகா, புதினா எல்லாம் போட்டதுக்கு அப்புறமாட்டு தேவையான மசாலாங்கிறது வந்து மஞ்சப்பொடி, சில்லி பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இந்த வேக வச்ச நாட்டுக்கோழியை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி 1க்கு 1.5 அளவில் தண்ணி வச்சு நீங்கள் ஒரு 20 நிமிஷம் தம் போட்டு எடுத்தீங்கன்னா ரொம்பவே அருமையான சுவையான அந்த பாய் வீட்டு சிக்கன் பிரியாணி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சின்ன டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறமா காரத்துக்கு தேவையான அளவு காரம் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு நான் காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணியிருக்கேன். காஷ்மீரி சில்லி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் ஜாஸ்தி தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம எந்த விதமான கலருமே ஆட் பண்ணலை. இதுக்கப்புறமா நம்ம தக்காளி, பச்சை மிளகா, மல்லிக்கீரை, புதினா எல்லாத்தையுமே இந்த டைமில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி மசாலா எல்லாமே வதங்கிடுச்சு. நம்ம வேக வச்ச சிக்கனை அந்த தண்ணியோட அப்படியே இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை நீங்கள் தூர ஊற்றிடாதீங்க. அந்த தண்ணியோட அளவு வந்து நம்ம பிரியாணிக்கு 1க்கு 1.5 அளவு வச்சுருக்கோம். அந்த 1க்கு 1.5 அளவில் இருந்து கொஞ்சமாக அந்த அளவில் இருந்தே தண்ணி இந்த சிக்கன் வேக வைக்கிறதுக்காக நம்ம இதில் வச்சுருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் இதுக்கு தனியாக தண்ணி வச்சு அதுக்கப்புறமா அந்த 1க்கு 1.5 தண்ணியை சேர்த்து எடுத்து ஊற்றிடாதீங்க. இப்போ பிரியாணி ரொம்ப கொலகொலன்னு ஆயிரும். பாருங்கள், ஃபஸ்ட் நீங்கள் வேக வச்ச சிக்கனை ஃபஸ்ட்டு போட்டதுக்கப்புறமாட்டு அந்த பிரியாணியோட அந்த வேக வச்ச தண்ணியை மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் இது ஒரு 150 கிராம் தயிர். நீங்கள் தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறமாட்டு அந்த லெமனை பிழிஞ்சு வச்சுக்கோங்க. இது ஒரு லெமன்ல இருந்து எடுத்த லெமன் ஜூஸு. இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமாட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த கறியோட லெமன் தயிர் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் ஆகும். இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வந்துடுச்சு. நம்ம சிக்கன் அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு தண்ணி, அதாவது 1க்கு 1.5 அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்திருக்கோம். அந்த தண்ணியை இதோட மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமாட்டு நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருக்க அரிசியை தண்ணி வடிகட்டி இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு கிளறி விட்டு ஒரு 20 நிமிஷம் தம் போட்டிங்கன்னா அருமையான பாய் வீட்டு கல்யாண பிரியாணி அருமையாக ரெடி ஆயிரும். இது ரொம்பவே மனமாகவும் ருசியாகவும் இருக்குங்க. இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி அந்த ஊற வச்சிருக்க அரிசியை தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு கிளறி விட்டுக்கலாம்.
இப்போ நம்ம அரிசியை போட்டதுக்கு அப்புறமேட்டு அந்த அரிசி நல்லா தண்ணியை பிடிச்சி இழுக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அரிசி நல்லா மேலே வந்துடுச்சு, தண்ணி கீழே இறங்கிடுச்சு. இன்னும் கூட நம்ம தண்ணி கொஞ்சம் வற்றணும். ஸோ அதனால் கொஞ்சமே கிளறி விட்டுக்கோங்க. இப்போ அதுலேருந்து ஒரு 5 நிமிஷத்தில் தண்ணி ஃபுல்லாமே வற்றிடுச்சு. இது நம்ம தம் போடுற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு பழைய தோசைக்கல்லோ இல்லாட்டினா ஒரு கனமான ஏதாவது ஒரு பாத்திரத்தையோ கீழே வச்சு தம் போட்டுக்கலாம். தம் போடுறதுக்கு முன்னாடி அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் லைட்டாக கழுவு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கழுவு ஆட் பண்ணும்போது அந்த சூடு அந்த பாத்திரத்தில் அப்படியே இருக்கும், அந்த தவாலையேட்டு. பாருங்கள், நான் இதில் பழைய தோசைக்கல்லை வச்சு நான் தம் போட போகிறேன். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் கல் உப்பு போட்டுட்டு அந்த சட்டியை தூக்கி மேலே வச்சுட்டிங்கன்னா ஒரு 20 நிமிஷத்தில் நம்ம பிரியாணி ரொம்பவே அழகாக குக் ஆயிருங்க. இந்த மாதிரி தம் போடுறதுக்கு உங்களுக்கு அடுப்பு கறி இல்லாட்டினா மற்ற ஹீட்டிங் வேறு எதுவுமே தேவையில்லை. நீங்கள் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி தம் போடுங்க. பாருங்கள் பிரியாணி என்ன அருமையாக வெந்திருக்குது. இப்போ நம்ம பிரியாணி ரொம்பவே அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் அப்படியே கொஞ்சம் மெதுவாக பிரியாணியை கீழே இருந்து கிளறி விட்டீங்கன்னா அருமையாக உதிரியான பிரியாணி உங்களுக்கு கிடைக்கும். இது உங்களுக்கு அப்படியே அந்த பாய் வீட்டு கல்யாணத்தில் கிடைக்கிற பிரியாணியோட அதே டேஸ்ட் இதில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இதே மாதிரி நீங்கள் மட்டனில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டனை நீங்கள் அதுக்கு முன்னாடி குக்கரில் ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சு வேக வச்சுக்கோங்க. சேம் டெக்னிக் தான் மட்டன் பிரியாணியும். ஸோ அதனால் மறக்காமல் உங்கள் வீட்டு கிச்சனில் அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நிறைய பேர் நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் கொஞ்சம் பேர் தான் பண்ணியிருக்கீங்க. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.